மக்களுடைய பணத்தினுடைய செலவினங்களை குறைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாடு ஒரு தேர்தல், இதன் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று சொன்னால் அந்த தேர்தல்களால் உருவாகக்கூடிய செலவினங்கள் குறையும் என்று ஒரு வாதம் மத்திய அரசால் முன்வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிற புதிய நாடாளுமன்ற கட்டடம் என்பது இருக்கும் 500 அளவிலான எண்ணிக்கையை கூட்டி 800 அல்லது 900 வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது மாநிலங்களவை மற்றும் நாடாளுமன்ற அவைகளையும் சேர்த்து எண்ணிக்கையை 400 எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது இந்த ஆளும் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த உயர்த்துகிற எண்ணிக்கையிலான இந்த உறுப்பினர்கள் பின்தங்கிய மாநிலங்களாக சொல்லப்படுகிற மத்தியில் இருக்கிற ஹிந்து மாநிலங்களிலிருந்து வருவதாக கணக்கிடப்படுகிறது அல்லது அனுமானிக்கப்படுகிறது. இவர்கள் சொல்கிற பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கிற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அஸ்ஸாம் இன்னும் பிற பகுதிகளிலிருந்து இந்த கூடுதலான முழுக்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து 90 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறார்கள். 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவானால் அவர்களுக்கான மாத ஊதியத்தை எந்த மாநிலங்களுடைய வருமானத்திலிருந்து இவர்கள் கொடுப்பார்கள்? தென் மாநிலங்கள் தான் ஜிஎஸ்டி போன்ற வரி பகிர்மானங்களில் மிகப்பெரிய பங்களிக்கின்றன. ஆனால் இவர்கள் சுட்டி காட்டுகிற மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குகிற மாநிலங்களிலிருந்து அவர்கள் மத்திய தொகுப்பிற்கு வழங்குகிற வரி வருவாய் என்பது மிக மிக குறைவு. ஆக ஒரு பக்கம் செலவை குறைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம் மீது ஒரு வன்முறையை திணிக்கிறார்கள். அதனால் பாதகங்கள் விளைய வாய்ப்புள்ளது. மற்றொரு வகையில் தென் மாநிலங்களினுடைய பங்களிப்பே இல்லாமல் ஒரு மத்திய அரசை உருவாக்குகிற வகையிலான நாடாளுமன்றங்களை உருவாக்குகிறார்கள். மத்திய தொகுப்பிற்கு எந்த நிதி வருவாயையும் வழங்காத பகுதிகளிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி அவர்களுக்கு சம்பளம் என்கிற போர்வையில் பெரும் பணத்தை மத்திய தொகுப்பிலிருந்து கொடுக்கப் போகிறார்கள். தென் மாநிலங்கள் உருவாக்குகிற தொழில் வளங்களிலிருந்தும் வரி வருவாயிலிருந்தும். இது எத்தனை வகையான அநியாயம்! இதை தென் மாநிலங்களில் இருக்கிறவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக தொடுக்கப்படுகிற தாக்குதல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் வரி வருவாயை தராத, மத்திய தொகுப்பிற்கு வரியை தராத, வரி வருவாயை கொடுக்காத, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஒழுங்கீனமான மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்துவதாகும்.